ஹாய் நண்பா, ரீசெண்டாக வந்த ஹாலிவுட் தமிழ் டப்பிங் மூவிஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்குது த டெத் ஆஃப் ராபின்ஹுட். 2026 ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கு. IMDb ரேட்டிங் 6 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ ஹீரோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹீரோ தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவரோட படங்கள் தமிழ் டப்பிங்கில் வந்துகிட்டே தான் இருக்குது. தன்னோட வாழ்க்கையை ஒரே ஒரு சீரீஸ்க்காக அர்ப்பணித்தவர் தான் நம்ம எக்ஸ்மேன் ஹியூக் ஜாக்மேன் தான். ஸோ இன்னமும் அந்த எக்ஸ்மேன் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அவருக்கு உல்வரின் இனி அடுத்தது அவெஞ்சர்ஸ்குள்ளே வரலாம், ரூமர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து. ஸோ படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஆள் மாதிரி தான், அந்த காலத்தில் நடக்கிற கதையை தான் காட்டியிருக்காங்க. ஸோ த டெத் ஆஃப் ராபின்ஹுட்னா கிளைமேக்ஸில் பேர்லேயே இருக்குது டெத் ஆயிடுவார்னு. ஸோ தன்னோட பாஸ்ட்டில் நடந்ததை நினச்சி ரொம்பவே வேதனைப்பட்டதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாரு. திருடி இருக்கிறவன்ட்ட திருடி இல்லாதவன்ட்ட கொடுக்குறாரு. அதே மாதிரி வீரப்பன் கதை மாதிரியே தான். ஸோ படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் IMDb ரேட்டிங் 6 கொடுத்துருக்கு. ஒன் டைம் வாட்சபிள் பண்ணலாம். IMDb ரேட்டிங் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ HD லிங்க் வந்திருக்கு. ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த இன்டர்ஸ்டெல்லார். நோலனோட ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. சயின்ஸ் ஃபிக்ஷனில் IMDb ரேட்டிங் என்ன கேட்டால் 10க்கு 10. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா, பூமி அழிஞ்சிக்கிட்டு வர டைமில் பூமியில் இருக்கிறவங்களாம் வாழ்கிறக்கு ஸ்பேஸில் போய் ஒரு இடத்த தேடணும். அது ஹீரோவால் மட்டும்தான் முடியும். ஆனால் ஹீரோ தன்னோட பொண்ணை விட்டுட்டு போகிற நிலைமையில் இல்லை, பாச போராட்டமாக இருப்பார். ஸோ அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன், டெலிவிஷன், அப்புறம் ஸ்பேஸ் கான்செப்ட் எல்லாமே இந்த படத்தில் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. விஷுவல்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எனி டைம் இல்லை, லாங் டைம். இந்த படத்தை முறியடிக்கிறதுக்கு இன்னொரு நோலன் தான் வரணுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ படம் 100% ஒர்த்தபிள். தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. 4K லிங்க்கு, 1080, 720 பிக்சல் எல்லாமே இருக்குது. தரமான படம். தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஹாலிவுட் ஃபேன் இல்லாதவங்களும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஸோ டோன்ட் சே குட் லக். ஸோ ஒரு டீனேஜர் ஸ்கூலில் பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிது. அது அவளோட ஆசை. அவங்க அம்மா அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வருது. இதனால் அவங்க அம்மா இதை சொன்னால் தன்னோட பொண்ணோட கரியர் பாதிக்குமே, அவள் பிடிச்சதை அவனால் நினைக்க முடியாது. காதல், குடும்பம், தன்னோட கரியர், தனக்கு பிடிச்சது எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கிறத படத்தோட ஸ்டோரி. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. சக்ஸஸை தேடி ஓடுறவங்க ஒரு மோட்டிவேஷ்னல் மூவி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதே தான், ஒன் டைம் பார்க்கலாம். ஏன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு மோட்டிவேஷ்னல் மூவி கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்குது டு த மேக்ஸ். ஒரு ஸ்பானிஷ் அட்வென்ச்சர் மூவி. படத்தோட பார்த்திங்கன்னா பேசிக் விங் ஷூட் ஜம்ப்புன்னு சொல்லுவாங்க, வானத்துலேருந்து பறக்கிறது. ஃபாரினோட ஒரு கேமிங் மாதிரி ஆபத்தான கேம் தான். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அந்த கேம் எப்படி இதில் ஸோ இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. ஸோ நல்ல படம் தான். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில், ஏன்னா இது தமிழ் ஆடியன்ஸுக்கெலாம் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு மூவி தான் என்ன கேட்டால். ஸோ த எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட். இந்த படம் தேட்டரில் தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. IMAXலேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ லிங்க்கு HD பிரிண்ட் இல்லை, தேட்டர் ஆடியோ வந்துடுச்சு, தேட்டர் பிரிண்ட் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாத கடைசியில் இன்சிடியஸோட ஹாரர் மூவி ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஜேசன் சேத்தமோட மியூட்டினிட்டி ரிலீஸ் ஆகுது. ஆனால் அது தமிழ் டப்பிங்கில் இல்லை. இன்சிடியஸ் தமிழ் டப்பிங் வருது. தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஹாரர் மூவியாக. ஸோ இந்த டைமில் தமிழ் டப்பிங் அவ்வளோதான். இன்னமும் 4-5 படம் வந்திருக்கு. அதெல்லாம் காட்டு மொக்க, அதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் ஒர்த்தபுளான மூவிஸ். ஸோ அப்கமிங்கில் நிறைய தமிழ் டப்பிங் வரும். உங்களுக்கு லிங்க்ஸ், டொமைன், போஸ்ட் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பாய் நண்பா.